கனடா அரசாங்கமானது கனடாவிற்கு செல்லக்கூடிய சர்வதேச மாணவர்களினுடைய கல்வி அனுமதி, அதாவது ஸ்டூடெண்ட் பெர்மிட்ல பல புதிய விதிமுறைகளை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள், அல்லது சில விதிமுறைகளை தளர்த்தி இருக்கின்றார்கள் என்று கூட சொல்ல முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விதிமுறைகள் எல்லாம் பாதகமானவையா இல்லை சாதகமானவையா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன என்றதை தாண்டி ஒரு கவலையான விடயமும் கூட இதில் இணைந்திருக்கின்றது. ஆகவே அது என்னன்றதையும் இந்த காணொலியிலே பார்க்கலாம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்றது பிரான்ஸ் நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு உயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பிலே தொடர்புபட்ட இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த கைது நடவடிக்கை தொடர்பிலே தற்பொழுது பல கலவையான விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு விடயம் தொடர்பிலே உங்களுடைய கருத்து என்னவாக இருக்க போகின்றது என்றதுக்காக இந்த ஒரு காணொலியை நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்க போகின்றேன். ஆகவே என்ன விடயம் என்றதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு, அதாவது IRCC பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டில் இருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் தான் இந்த மாணவர்களுக்கான கல்வி அனுமதி பத்திரத்தில் பல புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல சில விதிமுறைகளை தளர்த்தி இருக்கின்றார்கள் என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா என்ன விதிமுறைகள் என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களுடன் இணைந்த கூட்டு பாடநெறிகள், அதாவது ஜாயிண்ட் ப்ரோக்ராம்ஸில் சேரும் மாணவர்கள் இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் தனித்தனியாக அத்தாட்சி கடிதம், அதாவது அட்டஸ்டேஷன் லெட்டர் பெற வேண்டியது அவசியம் கிடையாது. இதுவரை காலங்களும் நீங்கள் அவ்வாறு தனித்தனியாக பெற வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் இனிமேல் அது கிடையாது. மாறாக நீங்கள் ஒரே ஒரு மாகாண அத்தாட்சி கடிதம் பெற்றுக்கொண்டாலே போதுமானதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பொது நிறுவனங்கள், அதாவது பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்கள் முதுகலை மற்றும் முனைவர் படிப்புகளில் சேரக்கூடிய மாணவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த அத்தாட்சி கடிதம் பெறுவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தொழில் கல்வி பாடநெறிகளுக்கு, அதாவது வொகேஷனல் ப்ரோக்ராம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சில விலக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் நீங்கள் CEGEP கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் அத்தாட்சி கடிதத்தை பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகின்றது. ஆகவே இதெல்லாவற்றையும் தாண்டி வேறு யாருக்கெல்லாம் இந்த அத்தாட்சி கடிதம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விசிட்டிங் மாணவராகவோ அல்லது பட்டதாரி பார்வையாளர்களாகவோ நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த அத்தாட்சி கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகின்றது. இது எல்லாமே ஒரு விதத்திலே அதாவது தளர்த்தப்பட்டது மாதிரியாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய கல்வி விசாவிற்காக எடுக்கக்கூடிய இந்த அட்டஸ்டேஷன் லெட்டர், இந்த அத்தாட்சி கடிதம் என்றது சில இடங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக இது சிறந்த முடிவுதான். இதிலே என்ன கவலையான விடயம் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவற்றுடன் சேர்ந்தே மீண்டுமாக கனடாவிற்குள்ளே உள்ளெடுக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை நிறையவே குறைத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற பொழுது சரி பாதியாக குறைத்திருக்கின்றார்கள். 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3,05,900 இருந்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை, உள்ளெடுக்கப்படக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 1,55,500 குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சரி பாதியாக குறைந்திருக்கின்றது. இதுக்கு எதற்காக இவ்வாறு குறைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தங்குமிட வசதிகள், அது மாத்திரமின்றி வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் என்றன தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இவ்வாறு நாங்கள் குறைத்திருக்கின்றோம் என்கின்ற மாதிரியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலுமே இந்த ஒரு விடயம் என்றது பெரும்பான்மையாக சர்வதேச மாணவர்களிடையே ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் உலகம் பூராவுமே 1,55,000 என்று பார்க்கின்ற பொழுது அவ்வளவு நாடுகளிலையும் இருந்து எத்தனையோ பேர் முயற்சி செய்வார்கள். ஆகவே அவர்களினுடைய அனுமதி பத்திரங்கள் அங்கு எடுக்கப்படுமா இல்லையா என்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கனடாவுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றவராக இருந்தால், குறிப்பாக ஸ்டூடெண்ட் விசா மூலமாக செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்களாக இருந்தால், உங்களினுடைய கல்வி தகமைகளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வைத்துக் கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் என்றது என்னுடைய கருத்து. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்க போவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஒரு பிரெஞ்சு பெண் ஒருவர் இலங்கைக்கு சுற்றுலா பயணியாக வந்திருக்கிறார். அவர் வருகை தந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹம்பாந்தோட்ட
மாவட்ட திஸ்ஸ மகாராமியில் இருக்கக்கூடிய இந்த மகாசென்புர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத நிலையம் ஒன்றுக்கு, ஒரு மசாஜ் நிலையம் ஒன்றுக்கு அவர் சென்று இருக்கின்றார். அங்கு அவர் சென்ற சமயத்திலே அந்த ஆயுர்வேத நிலையத்தினுடைய உரிமையாளர் வந்து அந்த பெண்ணை பாலியல் சீண்டலுக்கு வந்து உட்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலைமையில இன்னொரு நபர் வந்து இது தொடர்பிலே கைதாகி இருக்கின்றார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெண்ணுக்கு இந்த பாலியல் சீண்டல் நடந்திருக்கின்றது என்றதை அறிந்த இன்னும் ஒரு இந்திய பிரஜை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளரிடம் நியாயம் கேட்க சென்றிருக்கின்றார். அப்படி கேட்க சென்ற சமயத்திலே அங்கு இருவருக்கும் இடையிலே வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறுகின்றது. இருவருமே கடுமையாக சண்டை செய்து கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த உரிமையாளர் உடனடியாக 119க்கு வந்து அழைப்பெடுத்து நடந்தவற்றை தெரிவிக்கின்றார். உடனடியாக அந்த இடத்துக்கு வந்த போலீசார் அந்த நபரை கைது செய்கின்றார்கள். எந்த நபரை? அந்த பெண்ணை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திய நபரையான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அந்த பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திய நபரை தாக்கிய நபரைத்தான் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த இந்திய பிரஜையை வந்து கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது குறிப்பிட்ட இந்த விடயம் என்றது பல கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது. தற்பொழுது இந்த ஆயுர்வேத உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிகிச்சைக்காக. அதே சமயம் அந்த பிரெஞ்சு பெண்மணியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்ட வைத்திய அதிகாரியினுடைய பரிசோதனைக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நிலைமையில எதற்காக இது விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது, பல கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணை ஒரு நபர், அதாவது பிரெஞ்சு நாட்டில இருந்து ஒரு பெண் எங்களினுடைய நாட்டுக்கு சுற்றுலா பயணியாக வருகின்றார். அந்த பெண்ணுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நாங்கள் அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு நபர் வந்து பாலியல் சீண்டல் செய்திருக்கின்றார். அந்த நபரை தட்டிக்கட்ட நபரை எதற்காக போலீசார் கைது செய்ய வேண்டும் என்கின்ற மாதிரியாகத்தான் பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றது. இதற்குள்ளே நிறைய விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. உண்மைக்குமே பாலியல் சீண்டல் செய்த நபர் மீது பிழை இருக்கின்றது, அவரை தட்டி கேட்க வேண்டும். ஆனால் எதற்காக இந்த நபர் கைதாக வேண்டும் அப்படி தட்டி கேட்டதுக்கு என்று பார்க்கின்ற பொழுது சட்டம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. எல்லாம் சட்டத்தினூடாகத்தான் ஒரு நபருக்கு அவர் தவறு செய்தாரோ கொலை செய்தாரோ என்னவாக இருந்தாலும் அவருக்கான தண்டனை என்பது சட்டத்தினூடாகத்தான் நாங்கள் கொடுக்க முடியும். நாங்களாக ஒரு தீர்ப்பை வந்து வழங்க முடியாது, நாங்களாக ஒரு தண்டனையை வழங்க முடியாது. இது வந்து சட்டத்தின்பால் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளாக இருக்கின்றது. அந்த வகையிலே இது இன்னொரு விதமாகவும் பேசப்படுகின்றது. என்ன அப்படி என்றால், இவ்வாறு சட்டம் வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கின்றபடியினால தான் எந்த இடத்தில் தவறுகள் நடந்தாலும் அவற்றை தட்டி கேட்கிறதுக்கு மக்கள் பின்தங்குகின்றார்கள். அப்படி தட்டி கேட்கின்ற சமயத்திலே தங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்கின்ற பயம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது என்கின்ற மாதிரியாகவும் பல கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொண்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த விடயம் தொடர்பிலே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த ஒரு காரணம் தான் மக்கள் வந்து தப்பு நடக்கின்ற இடங்களிலே உடனடியாக சென்று தட்டி கேட்க தயங்குறதுக்கான ஒரு காரணமாக இருக்கின்றதா? என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.